ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதல் தடவை நீங்கள் ஜிம்மில் ஜாயின் பண்ணி உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஜிம்முக்கு போகணும் அப்படின்றத பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆர்வக்கோளாறால் ஜிம்மில் சேர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பக்கமே போகிறதில்ல. உண்மையில் முதல் முறை ஜிம்முக்கு போகிற என்னெல்லாம் கடைபிடிக்கணும், என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுக்கான கோல் ரொம்பவே முக்கியமானதுங்க. சரியான கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜிம்முக்கு போகணும். ஆர்வம் இருக்கிறதால ஜிம்மில் சேர்றீங்க, அது ஓகே தான். ஆனால் ஆர்வக்கோளாறுல நோக்கம், அதாவது கோல் எதுவுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜிம்மில் போகிறீங்கன்னா கட்டாயமாக இது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போகிறான், அதனால தான் நானும் ஜிம்முக்கு போகிறேன். என் ஃப்ரெண்டு பாடி பில்டிங் பற்றி நிறைய சொல்லியிருக்கான். பாடி பில்டருக்கு ரொம்ப பாடியை ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. நாம் ஜிம்முக்கு போனால் நம்ம உடம்பு நல்லா சூப்பராக ஃபிட்டாக வச்சுக்க முடியும், நம்ம வாமாச்சான் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரியான ரீசனுக்காகலாம் ஜிம்முக்கு போயிட்டு ஜாயின் பண்ணாதீங்க. அடுத்தவனுக்காக ஜிம்முக்கு போகிற விஷயத்த கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கான ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். தொப்பையாக இருக்குது, அதே நேரத்தில் பார்க்குறவங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்னடா அது இந்த வயசுல இவ்வளோ குண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நாம் நம்மளோட உடம்பு ஃபிட்டாக கொண்டு இவங்க எல்லாரும் முன்னாடி நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோலோட நீங்கள் ஜிம்முக்கு போங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டான ஒர்க் அவுட்டை தேர்ந்தெடுத்து பண்ணிங்கனாலே உங்களோட உடம்பை கூடிய சீக்கிரத்தில் ஃபிட்டாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி டாக்டர்கிட்ட மட்டும் இல்லைங்க, ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்கிட்டையும் உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் ஓப்பனாக பேசணும். உங்கள் உடம்புல ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா, இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், அதே நேரத்தில் எனக்கு வேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணால் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி அப்புறம் எனக்கு சில பேருக்கு சுகர் இருக்கலாம், சில பேருக்கு பிபி கூட இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட்டு என்ன மாதிரி செய்யணும், அப்புறம் எவ்வளோ டைமிங் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இல்லை சஜஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷில் பேச ஆசைப்படுறவங்க கூட தங்களோட வாழ்நாளில் 5லேருந்து 7 ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்காவது போயிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் புக்ஸ் ஏதாவது படிச்சிருப்பாங்க. அது போல தான் நம்மளோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னா நிறைய ஜிம்முக்கு போகலாம். பட் ஆனால் ஏதாவது ஒரு ஜிம்மில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அந்த ஒரு ஜிம்மை நாம தேர்ந்தெடுத்து அதில் எல்லா விதமான ஒர்க் அவுட்டையும் பண்ணி நாம உடம்ப நாம கட்டாயமாக ஃபிட்டாக கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு மேலோட்டமான அறிவு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நாம ஜிம்முக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுறதுன்றது ரொம்பவே தவறான விஷயம். புதுசாக சேர்றவங்க ஜிம்முக்கு போயிட்டு நாம பழகின வீட்டை மாதிரி எல்லா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸையும் இழுத்து போட்டு மாங்கன்னு செய்யறது ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஒரு ஜிம்முக்குள்ளே போறீங்கன்னா நீங்கள் ரொம்பவே புதுசாக வரீங்கன்றதை மட்டுமே நினைவில் வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பையும் மனசையும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சில டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜிம்முக்கு போயிருப்பீங்க, ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, 2 நாள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருப்பாரு, சும்மா கூட வாடா அந்த ஜிம்மை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது 1-2 எக்யூப்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் நீங்கள் உள்ளே என்ட்ரான ஒன்று, ஆஹா நாம் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், அவ்வளோதான்டா பைசப்ஸ் பெருசாகிடும், அப்புறம் ஷோல்டர்ஸ் பல்க் ஆகிடும், அந்த மாதிரி எண்ணத்தோட டக்குன்னு போயிட்டு நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜிம்மை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்கிட்டயும் ஒரு ஐடியா கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க. முக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஜிம்மில் சேர்ந்த உடனே ஒரே மாதத்தில் நாம் உடம்பு ஃபிட் ஆக்கி நல்லா பாடி பில்டர் மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். சில ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ் உன்னோட ஏஜுக்கு உன்னோட வெயிட்டுக்கு நீ 10 கிலோ டம்பிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா, இதுலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ண இந்த வீக் ஃபுல்லாக, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சில பேர் என்னடா இது இவ்வளோ அசால்ட்டாக இருக்குது, நமக்கு போய் 10 கிலோ டம்பிள் சொல்கிறாங்களே, 10 கிலோ பிளேட்டை யூஸ் பண்ணி பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறுல 15-20 கிலோ தூக்க முடியும்னு சொல்லிட்டு தூக்குவாங்க. ஆனால் ஒரு நாள் செய்வாங்க, 2 நாள் செய்வாங்க, ஒரு வாரம் செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட்டே ஏன்டா நம்ம செய்யணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உடம்பு அந்த மாதிரி நிலைமை கொண்டு போய் விட்டுரும். அதனால எடுத்த உடனே ஹெவியாக எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாதீங்க. அதே நேரத்தில் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீங்கள் வார்ம் அப் செய்யணும். வார்ம் அப் செய்யாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டையுமே செய்யறது வேஸ்ட் தாங்க. நீங்கள் ஜிம்மிலேயே கதியாக கிடக்கக்கூடிய அப்பாட்டக்கரா கூட இருக்கலாம், அதுக்குன்னு நேரடியாக ஹீரோ கேரக்டரில் தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. ஏன்னா ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை தயார்படுத்துறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கு வார்ம் அப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 4 மாதத்துக்கு அப்புறமா வார்ம் அப் செய்ய சொல்லி 4 மாதம் ஆச்சு ஜிம்முக்கு போயிட்டு இன்னமும் வார்ம் அப் பண்ணுன்றாரு, நம்மனா சின்ன பையமா அப்படின்னு நினைக்காதீங்க. வார்ம் அப் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அளவா தண்ணி குடிங்க. ஒர்க் அவுட் செய்யும் போது அதிகமாக வேர்வை வரும், தாகம் எடுக்கும், அதுக்காக தண்ணி பாட்டிலை திறந்து கடகடன்னு குடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும். இதுக்காக எப்பவுமே நீங்கள்
வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பாட்டில் தண்ணீர் அப்படியே வாயில் கோத்து மொத்தத்தையும் குடிக்காமல் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. மூச்சு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா மாரடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீரை தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. அதே நேரத்தில் வெறும் வயிற்றுக்கு ஃபஸ்ட்டு நோ சொல்லுங்கள். ஜிம்முக்கு போகும்போது வீட் பிரெட்டு வாழைப்பழம் அப்படின்னு ட்ரைனர் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துகிட்டு போங்க, இல்லை சாப்பிட்டுட்டு போங்க. வெறும் வயிற்றில் ஒர்க் அவுட் செஞ்சிங்கன்னா அது வயிற்றை புரட்டி போட்டுரும். அப்புறம் சீக்கிரத்தில் நீங்கள் டயர்டாகி ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட்டும் செய்ய முடியாமல் போகும். ஜிம்மில் சேர்ந்தீங்கன்னா வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜிம்மில் சேர்ந்த ஒரே மாதத்தில் தசைகள் நல்லா முறுக்கேறணும், பார்க்கறதுக்கு உடம்பு நல்லா பல்காக ஃபிட்டாக இருக்கணும், பாடி பில்டர் மாதிரி இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வாரம் தான் இருக்கும் ஜிம்மில் ஜாயின் பண்ணி, அவங்க நடக்கிற நடையே வித்தியாசமாக இருக்கும். என்னடா அவன் ஒரு டைப்பாக நடக்கிறானேன்னு பார்ப்போம். அப்புறம் என்னடா மச்சான் அப்படி நடக்கிறேன், மாமா நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன்டா பார்த்தா தெரில அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சிரிப்பாக இருக்கும். ஒரு மாதம் தொடர்ந்து ஜிம்முக்கு போனீங்கனாலும் உங்களால் எந்த ஒரு சேஞ்சஸையுமே பார்க்க முடியாது. ஆனால் உடம்புக்குள்ள தசைகள் நல்லா துடிப்போட செயல்பட ஆரம்பிச்சிருக்கும். அதனால வருஷ கணக்கில் சோம்பேறி மாதிரி இருந்த உங்களோட உடல் தசைகள் இப்போதான் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் என்னப்பா ஜிம்முக்கெல்லாம் போறா போல அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். கடைசி முக்கியமான விஷயம், வலியை பொறுக்கிறவங்களால மட்டும்தான் வெற்றியை பார்க்க முடியும். திடீர்னு ஜிம்முக்கு போயிட்டு அங்கே வெறும் வார்ம் அப் மட்டும் செஞ்சுட்டா உடம்பு பயங்கரமாக வலிக்குது, முதல் 3 நாளைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, மாடிப்படி ஏறி இறங்கினா கூட கண்டக்கால் சதெல்லாம் இழுத்துக்குது, உடனே அடுத்த ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. மறுபடியும் ஜிம்முக்கு போனவொடனே 3 நாள் மறுபடியும் வலி எடுக்கும். அப்பா சாமி இதோட ஆள் அவுட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. இந்த மாதிரி மட்டும் செய்யாதீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண உங்களோட உடம்பு பழக ஆரம்பிச்சிடும். ரெகுலராக நீங்கள் சரியான ஒர்க் அவுட்டை தேர்ந்தெடுத்து பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட உடம்பு நல்லா ஃபிட்டாக, பாடியை நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதனால் ஜிம்முக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ரெகுலராக போங்க. ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுங்க. அதுக்குன்னு உடம்பு சரியில்லைனாலும் ஐயோ காசை கட்டிட்டோமே சொல்லிட்டு ஓடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். கொஞ்சம் உடம்பு பரவாயில்லைன்னும் போது நீங்கள் மறுபடியும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியான ஒர்க் அவுட்டை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான ஒர்க் அவுட் தெரியலனா ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் போகக்கூடிய ஜிம்மில் சரியான ட்ரெயினர் இல்லைனா கூட அங்கே நல்லா ட்ரெயினர் ரேஞ்சுக்கு நல்லா உடம்பை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க நல்லா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க கிட்ட ஐடியாஸ் கேட்டு அவங்க என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வெயிட்டை நீங்கள் ஈஸியாக போட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இருந்தாலும் அதுக்குன்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா பேசிக்கிட்டே டைமை வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போனதுக்கான காரணமே இல்லாமல் போயிடும். சும்மானா போனோம், அரட்டை அடித்தோம், வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜிம்முக்கு நீங்கள் 500, 1000 மாதம் கட்டி அந்த காசு வீணாக போகிறது தான் மிச்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ சரியான கோலோட போங்க. நினச்ச மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 1 இயர்லேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள உங்களோட உடம்பை நல்லா ஃபிட்டாக கொண்டு வர முடியும். ஸோ 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்னால் அவ்வளோ லாங் டைம் எடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. சில பேரோட உடம்பை பொறுத்து அவங்களோட உடம்புல ஃபேட் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது, ஆல்ரெடி அவங்க உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க உடம்பு தான் நல்ல ஷேப்புக்கு சீக்கிரத்தில் கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் சில பேரோட பாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேட்டாக இருக்கும். அவங்களாம் ஒரு 6 மாதன்றது ஒரு 1 இயர் கூட எடுக்கும். ஃபேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி உடம்புல நல்ல மசில் டிஷ்யூ பில்ட் ஆகுறது. ஸோ அதனால் போன வேகத்தில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலனா வேகமாக வெளியேறணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் நிறைய விஷயத்தை பற்றி பார்த்துருப்போம். ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் புதுசாக பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் புதுசாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.